2024ல மூவி பஃப்ஸை நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா இந்த வருஷம் எந்த மொழி திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா எல்லாருமே சொல்லுவோம் மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த வருஷம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து ரூல் பண்ணலை. மலையாளம் இண்டஸ்ட்ரியே ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரிப்பா, அவங்கள மாதிரி படம் பண்ணணுப்பா அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்கள பறைசாடிட்டு இருக்கிற போது ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு கரும்புள்ளியா வந்திருக்கிறது தான் இந்த ஹேமா கமிட்டி கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். ஆகஸ்ட் 19ஆம் தேதி 2024 இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுனால மலையாளம் சினிமாவில் ஒரு சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஹேமா கமிட்டினா என்ன, அவங்க என்ன விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சாங்க, என்ன விஷயம் ஃபைனல் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு, அண்ட் இந்த ஹேமா கமிட்டி எதனால் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ உருவாகுது அப்படின்னாக்கா 2017 வந்து இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ரீசனுமே வந்து ஏற்படுது. 2017 மலையாளமில் அண்ட் தமிழ்லையுமே இந்த ஹீரோயின் வந்து சில படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹீரோயினை காருக்குள்ளே ஒரு 4 பேர் வந்து பாலியல் சீண்டல்கள் பண்ணுறாங்க, அதை வீடியோ எடுக்கிறாங்க. யார் வந்து இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து கொஞ்சம் டீப் டவுன் வந்து நம்ம போய் பார்க்குற போது திலீப் அப்படிங்கிற மலையாளம் ஹீரோ தான் வந்து இதற்கு காரணம். அவர் தான் என்ன பண்ணாருனாக்கா இந்த ஒரு ஹீரோயினை ஆளை வச்சு அவங்கள வந்து ஹராஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை 2017 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா WCC அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அதுதான் விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த WCCயில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெண் ஆர்டிஸ்ட், ஹீரோயின்ஸ் மட்டும் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அண்ட் சினிமா துறையில் மலையாளம் துறை இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் வந்து பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கலெக்டிவாக இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இப்போ ஓப்பனாக ஷேர் அப் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது, கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டிக்கு ஹேமா கமிட்டின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கமிட்டியில் முக்கியமாக 3 நபர்கள் இருந்தாங்க. அதில் முதல் ஆள் யார் அப்படின்னாக்கா கே ஹேமா. இவங்க வந்து ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ். அண்ட் அடுத்தது ஃபார்மர் ஆக்டர் சாரதா இவங்க இருந்தாங்க. அண்ட் மூணாவதா ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் வைசலி குமாரி. இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த ஹேமா கமிட்டியில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க 2017 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற விமன் கிட்ட பேசுகிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஹராஸ் பண்ணப்படுறீங்க, எப்படி வந்து ஒர்க் நேச்சர் இருக்குது, உண்மையாகவே ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டேட்டாஸையும் அவங்க வந்து சேகரிக்கிறாங்க. 2019 ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா பேண்டமிக்கு, அதுக்கப்புறமா கேரளாவில் பல அரசியல் சூழல்கள் மாற்றம் அண்ட் இயற்கையுடைய காலநிலை மாற்றம், பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்ததுனால இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ணல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கனாக்கா மக்கள் RTI மூலமாக வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை கேட்போம், அதில் யார் யாரெல்லாம் மாற்றுறாங்கன்றதை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024 இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து வருது. அதில் சில ஆச்சரியமான ரொம்ப கேவலமான விஷயங்கள் வந்து மலையாளம் மூவி இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. உதாரணத்துக்கு அதில் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு இண்டஸ்ட்ரியில் பேர்லாம் கிடையாதான், அவங்களுக்கு வந்து ஒரு கோட் நேம் கொடுத்துருவாங்களாம். எப்படி நமக்கு ஆதார் கார்டில் வந்து ஆதார் நம்பர் இருக்கோ, இல்லை யூஎஸில் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்களாம், சே XYZ. ஸோ அந்த நம்பரை சொல்லி நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னாக்கா ஓகே இந்த ஹீரோயின் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகுமா. ஸோ அந்த நம்பர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் ஒத்துக்கிட்டா அந்த நம்பர் வந்து கொடுப்பாங்களாம், இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த விதமான பட வாய்ப்பும் அமையாது, எந்த விதமான ஷூட்டுக்கும் அவங்கள கூப்பிட மாட்டாங்க, அவங்கள தள்ளி வச்சுருவாங்க. ஸோ இது ஹேமா ரிப்போர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா காஸ்டிங் கவுச். நிறைய இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது ஹீரோயின் ஆகிடணும், எப்படியாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வராங்கல்ல. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன வயசுலேயே உனக்கு நான் வாய்ப்பு வேணும் அப்படின்னாக்கா நீ எனக்கு இணங்கினா தான் உனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள்லேருந்து சின்ன சின்ன ஆட்கள் வரைக்கும் ஒரு
ஹராஸ்மெண்ட் வந்து நடக்குது. அவங்கள வந்து வற்புறுத்துறாங்க. வற்புறுத்தி அவங்க அதுக்கு இணங்கலை அப்படின்னாக்கா அவங்கள வந்து ஓரம் தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து வெறும் ஹீரோயின்ஸ்க்கு நடக்கலை. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ப்ராப்பரான ஹெல்தியான ஒரு அட்மாஸ்பியர் இல்லை. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு கேப் ஃபெசிலிட்டி கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு கொடுக்கறது கிடையாது. சரியான சம்பளம் கொடுக்கறது கிடையாது. அண்ட் இன்னொன்று இந்த கோட் நேம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா? இதிலலாம் யார் எல்லாத்துக்கும் இணங்கி அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சம்பளம் ஓகே நல்லா கொடுக்கலாம். இப்போ சில விஷயங்களுக்கெல்லாம் இணங்காமல் இருப்பாங்கல்ல, பட் அவங்களுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கும்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி சம்பளம். இதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் நெக்ஸஸ் இருக்குது. இந்த பவர் நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஆக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நெட்வொர்க்காக ஒர்க் பண்ணி யார் யார் என்னென்ன படம் பண்ணணும், யார் யாருக்கு எவ்வளோ கால் ஷீட் போகணும், யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பவர் நெக்ஸஸ் வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னுமே வந்து இந்த ஹேமா கமிட்டியில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே, அதாவது மலையாளம் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு அசோசியேஷன் இருக்குது. அதை அம்மான்னு சொல்கிறாங்க, அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட். ஸோ அதோடைய தலைவராக இருக்கிறது மோகன்லால் அவர்கள். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா இதை பற்றி நிறைய கருத்துக்கள் கேட்குற போது அந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார். இன்றைக்கி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் இதை பற்றி கமெண்ட் கொடுக்கறதுக்கு வெளில வரவே இல்லை. ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து அதை பற்றி ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏதோ ஒரு சர்க்கிளில் மாட்டிப்போமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய இந்த இஷ்யூனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கி கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 18-20 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னு சொல்கிறாங்க. எப்படி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீ டூ இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரியான ஒரு இம்பேக்டை டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய சூழலும் ஏற்படுத்தும். அண்ட் இது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு இஷ்யூவை பொலிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணணும்னு ஆளுங்கட்சியை வந்து சொல்கிறாங்க. மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பொலிட்டிக்கலி ட்ரீட் பண்ணி அதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஹேமா கமிட்டி. இந்த விஷயம்தான் வந்து மலையாளம் சினிமாவை மிகப்பெரிய அளவில் வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இது எங்கே போகும், யார் மாட்ட போகிறாங்க, யார் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே வரப்போகிற நாட்கள்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு, இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்தால் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு கீழே தெரியப்படுத்துங்க. இப்படி போல இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் பார்க்கறதுக்கு சூரியன் எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.